வெற்றி என்பது கதவு போல். தட்டிப்பார், திறக்கவில்லை எனில் முட்டிப்பார், முட்டியும் திறக்கவில்லை எனில் தகர்த்து எறிந்துவிடு தடைகளை. எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, இல்லாவிட்டால் எதையும் உன்னால் பெற முடியாது. வரிகளை சுமந்தால்தான் அது கவிதை, வழிகளை சுமந்தால்தான் அது வாழ்க்கை, கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞன், காயங்களை சுமந்தால்தான் அவன் மனிதன். நாம் சகித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கையல்ல, நம்மையே நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை. தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை, அதுபோல் உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக இரு. பயணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்துச் சென்றால் அது சிரமமில்லாத பயணமாக அமையும். நிலையில்லா வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை பலர் உணர்வதே இல்லை. உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர், உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம். அன்பு என்பது மனிதனின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும், ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும். கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளும் உறவே உண்மையானது. முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும், நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும். தேவையில்லாத 3 செயல்கள். கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.